ஐயா, என் ஃப்ரெண்டு ராமன் ஒருத்தர் இருந்தானே உங்களுக்கு கூட தெரியுமே. இப்போ அவன் ஐபிஎஸ் ஆயிட்டான் ஐயா. அவனை வேணா கேட்டு பார்க்குறேன் ஐயா. சோமு, இது நல்ல யோசனையா இருக்கு சோமு. முதல்ல உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நிலைமையெல்லாம் சொல்லு. எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த பிரச்சனை இருந்து நீ எப்படி வெளியே வரலாங்கிறத கேளு. போய் ஃபோன் பண்ணி என்ன பேசலான்னு கேட்டுட்டு வந்து சொல்லு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. டேய் ராமு, நான் சோமு பேசுறேன்டா. சொல்லுடா சோமு. என்னடா பதட்டமாகவே பேசிகிட்டு இருக்க? என்ன விஷயம்டா? நீ எங்கே இருக்கிற? ஆமாண்டா ராமு, நான் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கேன்டா. ஒரு பொண்ணு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண சொல்லிச்சுடா. சரி ஐயா பாமேன்னு அதை பிக்கப் பண்ணி அதை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணேன்டா. ஒரு 4-5 நாள் இது மாதிரி செஞ்சேன்டா. இப்போ என்னன்னா அந்த பொண்ணை காணும்னு சொல்லிட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கடா. என் முதலாளிகிட்ட பேசி ஒரு 2 நாள் டைம் கேட்டிருக்காருடா. அதுக்குள்ள அந்த ஆள் யாரு அந்த பொண்ணை கடத்திட்டு போனாங்கன்னு கண்டுபிடிக்கணும்டா. என்னடா உனக்கே பிரச்சனையாடா? எனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ தானடா சால்வ் பண்ணுவ. இப்போ நீயே பிரச்சனைன்னு வந்து நிற்கிற. சரி சொல்லுடா, அந்த பொண்ணு எங்கடா வச்சிருக்கிற? என்கிட்ட மட்டுமா சொல்லுடா. ஐயோ இல்லடா, சத்தியமா இல்லடா. அந்த பொண்ணுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லடா. அவளை போய் நான் ஏன்டா கடத்த போறேன்? அப்படியே பிடிச்சாலும் உன்கிட்ட தான் சொல்லுவேனேடா. நான் ஏன்டா போய் சொல்ல போறேன்? சரிடா சரிடா, டென்ஷன் ஆகாதடா. எந்த ஸ்டேஷன்டா? சரி இரு, நான் வந்து பார்க்குறேன். அந்த பழைய கேஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகாமல் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் எடுங்க. அந்த ஃபைல்லாம் கொஞ்சம் என்கிட்ட கொண்டுட்டு வாங்க. என்னென்ன கேஸுங்க சொல்லுங்கள். சார், இது குழந்தை கடத்தின கேஸ் சார். இது நகை திருடின கேஸ் சார். சரி, நான் சொல்கிற மாதிரி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. இந்த பொண்ணோட ஃபோட்டோ போட்டு குழந்தை கடத்தல் கேஸில் தேடப்பட்டு வரும் குற்றவாளி அப்படின்னு போட்டு விட்டுருங்க. இங்க பாரு, உன் போட்டோ போட்டு நீ குழந்தைய கடத்திருக்கான்னு போட்டிருக்காங்க பாரு. ஐயோ, நான் எந்த குழந்தையும் கடத்தலையே. இங்க பாரு, இன்னைக்கு உன்னோட போட்டோ போட்டு நகையெல்லாம் திருடிட்டு வந்திருக்கான்னு போட்டிருக்காங்க. தேடப்பட்டவரும் குற்றவாளின்னு போட்டிருக்காங்க. இங்க பாரு, இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா உனக்கு பிடிக்க தனிப்படையே போட்டுருவாங்க. ஒழுங்கு வந்து சரண்டர் ஆயிரும் வா. இந்த பாரு, 3வது நாள் கொடுத்துருக்காங்க பாரு. கொலை பண்ணிருக்க, உன்னை தேடிட்டு இருக்காங்க. தனிப்பட அமைக்க போறன்னு வேற போட்டிருக்காங்க. சொன்னபடி ஆயிடுச்சு பாரு. வா வா போவோம், வா ஸ்டேஷனுக்கு போய் என்னன்னு சொல்லிட்டு வந்துருவோம் வா. சார் சார், நாங்க வந்து சரண்டர் ஆயிட்டோம் சார், மன்னிச்சுக்கோங்க சார். எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கூட்டிட்டு போயிட்டேன் சார். அவங்க அப்பா மாமான்னு ரொம்ப மோசமான கேரக்டர் சார். அதனாலதான் எதுவுமே சொல்லாம யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போயிட்டேன் சார். மன்னிச்சுக்கோங்க சார். இவன் மாதிரி எந்த கேஸும் போட்டுறாதீங்க சார். இவன் எந்த தப்பும் பண்ணல சார். ஏண்டா டேய், ஸ்டேஷன்லயாவது இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கலாம்லடா. உன்னால எவ்வளோ பிரச்சனை பாரு. சரி போங்கடா. இப்போ சோமு, நீ வீட்டுக்கு போகலாம். இனிமே இந்த பிக்கப் பண்ண டிராப் பண்ண வேலையெல்லாம் வச்சுக்காதப்பா. அந்த பொண்ணு ஏறினா இந்த பொண்ணு இறங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஓகேங்க சார், நான் வரேங்க சார். டே ராமு, ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன்டா. டேய், இதுல என்னடா இருக்கு சோமு? நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க. இதெல்லாம் ஒரு இதாடா. என்ன அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா உண்மையிலேயே உனக்கு பிடிக்குமோ என்னன்றதுக்காக கேட்டேன்டா. சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு நினைச்சு. சரிடா, டியூட்டிக்கு கிளம்பணும், வரேன்னா எதுவும் தேவைன்னா போன் அடி. இந்த மாதிரி நான் வந்து ஹெல்ப் பண்றேன், கவலைப்படாம இரு. சரி ராமு, பை ராமு, நீ டியூட்டி கிளம்பு.